அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நாம் ஈர்க்கக்கூடிய இந்த மாதம் ஷாபானுடைய மாதம். இதற்கு அடுத்து வரக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். கடந்த மாதம் ரஜபுடைய மாதம். ஆக இந்த ரமலானுடைய மாதத்துக்கு முந்தைய 8வது மாதமான ஷாபான் மாதத்தை பற்றி நபி அவர்கள் நமக்கு என்னென்ன சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தில் அதிகமான நோன்புகளை என்ன செய்வாங்க, வைப்பார்கள் என்று சொல்லி காட்டுறேன். வேறு எந்த மாதத்துலேயும் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக நாம் நோன்பு வச்சு நான் பார்க்கறதில்ல. ஆனால் ரமலான் மாதம் முழுவதுமாக நோன்பு வச்சாங்க. அதுக்கு அடுத்த ரேஞ்சில் அதிகமாக நோன்பு வச்சாங்கன்னு சொன்னால் ஒரு மாதம் இருக்குன்னா அது ஷாபானுடைய மாதம்தான். அதை ரொம்ப ரசூலுல்லாஹ் விரும்பி என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மாதங்களில் ரமலானையும் அதற்கு அடுத்தபடியாக ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி உசாமா பின் ஸெய்த் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. நசாய் என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த மாதத்தில் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வச்சாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தாலிக்க ஷஹருன் யகுஃபுலுன் நாசு, இந்த மாதம் அன்ஹு, மக்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அசட்டையாக பொடுபோக்காக இருந்து விடுகின்றார்கள். இதனுடைய நன்மை தெரியாமல் அவங்க அசால்ட்டாக இருந்துடுறாங்க. ஆனால் உண்மையிலே இது ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ஓ ஷஹருன் துர்ஃபவு ஃபீஹில் அமாலு இலா ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் இந்த மாதத்தில் என ஒரு வருடத்திற்குண்டான முழு வருடத்திற்குள்ள மனிதர்கள் செய்த அமல்கள் எல்லாமே அவர்களுடைய செயல்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. ஃபஉஹிப்பு ஐ யுர்ஃபா அமலி வ அன ஸாயிம், என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும் பொழுது நோன்பு நோற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்பதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்தில் அதிகமாகவே என்ன செய்வாங்க, நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மாதத்தில் அன்னை ஆயிஷா எல்லாம் சொல்லி காட்டுறாங்க, நாங்கள் கடந்த வருட சென்று முடிந்துவிட்ட ரமலான் மாதத்தில் சில நோன்புகளை எங்களை நோக்க முடியாமல் விடுபட்டு போன ரமலானுடைய நோன்புகளை ஏனைய மாதங்களை எங்களுக்கு வைக்க வாய்ப்பு கிடைக்காது. எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த ஷாபான் மாதத்தில் வைப்பாங்கள்ல, இந்த மாதத்தில் நாங்கள் என்ன செய்வோம், முடிந்த வருடத்தினுடைய ரமலானில் விடுபட்டு போன நோன்புகளை எல்லாம் நாங்கள் இந்த மாதத்தில் வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். எங்களுக்கு இப்போ தான் டைம் கிடைக்கும் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ஷாபான் மாதத்தினுடைய கடைசி, அதாவது ரமலானுக்கு ஓரிரு நாட்கள் அல்லது ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நோன்பு வைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சுருந்தாங்க. ஒரு மனிதர் வளமையாக நோன்பு வைக்கிறவராக இருந்தால், வளமையாக திங்கள் வியாழன் நோன்பு வைக்கக்கூடியவராக இருக்கிறாரு, அந்த அடிப்படையில் ஷாபான் மாதத்துடைய கடைசி நாளோ அதுக்கு முந்தின நாளோ அது வியாழனாகவோ அல்லது திங்களாக யதார்த்தமாக அமைந்து விடுமையானால் அவருக்கு அதில் விதிவிலக்கு இருக்குது. அவருக்கு இது தடை கிடையாது. வளமையாக தான் வச்சுக்கிட்டு வராருல திங்கள் வியாழன், அந்த மாதிரி ஆளுகளுக்கு வளமையாக வைக்கக்கூடியவர்களுக்கு இந்த தடை பொருந்தாது. ஒரு மனிதர் ரமலான் நம்ம முழுவதுமாக அடைஞ்சிடணும், 30 நம்ம அடையணும் என்கிறதுக்காக சிலர் என்ன ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னால் என்ன செய்கிறது, நோன்பு வைப்போமே, கண்டினியூவாக இருக்கட்டுமே, நன்மை தானேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. இது மார்க்கத்தில் தடை இருக்குது என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி இந்த ஷாபான் மாதத்தில் இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களே தவிர, இது அல்லாமல் இந்த மனிதர்கள் சிலர் செய்கிற மாதிரி 15 அன்னைக்கு விசேஷமாக நோன்பு வைக்கிறது, தொழுவுறது, பள்ளிவாசலை அலங்கரிக்கிறது, 3 யாசின் ஓதுறது, பாவம் மன்னிப்பு, ரிசுக்கு, ஆயுள் விருத்திக்காக செய்கிறதெல்லாம் மார்க்கத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் பிதத்தான செயல்கள். அதை செய்து நாம் நரகில் சென்று விடாமல் இருக்கக்கூடிய அமல்களை, நபி அவர்கள் வழிகாட்டின அமல்களை செய்து ஈருள்ள நன்மை பெறுவோமாக. ஆமீன்.